வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெக்டர் ஸ்பேஸ் அது சம்மந்தமான சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஒரு முக்கியமான தியரம் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே, இன்னைக்குள்ள சம்மை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இன் r பவர் n ஈக்குவல் டு x1 x2 அப் டு xn, இதில் xi belongs to r, 1 less than or equal to I less than or equal to n, then r power n is a vector space over r under addition and scalar multiplication defined by x1 up to xn plus y1 up to yn equal to x1 plus y1 up to xn plus yn and alpha into x1 x2 up to xn equal to alpha x1 alpha x2 up to alpha xn. அதாவது இதே மாதிரி நம்ம போன ஒரு சம் பார்த்தோம். அதாவது இதில் R2 அப்படிங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஆறுங்கிறத பொறுத்து வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே இது ஆர் பவர் என் அப்படிங்கிறது ஆர் பவர் ஆரை வச்சு அண்டர் ஆர், அதாவது ஃபீல்டு ஆறுங்கிற ஃபீல்டில் ஆர் பவர் என்னங்கிற ஒரு இது வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வெக்டார் ஸ்பேஸ்னால் என்னென்ன இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணுங்கிறது தெரியும். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். போன வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நேரடியாகவே சம்முக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும், எதை வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லணுமோ அது அடிஷனை பொறுத்து ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்குன்னு சொல்லணும். எபிலியன் குரூப்னால் 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளைம் பண்ணக்கூடியது என்னது, எபிலியன் குரூப்புன்னு சொல்லணும். கிளைம் r power n plus is an abelian groupன்னு சொல்லணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு நான் க்ளோசர் ஆக்சியம் ப்ரூஃப் பண்ணணும். க்ளோசர் ஆக்சியம் ப்ரூஃப் பண்ணலாமா? அதாவது 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 எலமெண்ட் என்னென்னா x1 x2 up to xn y1 y2 up to yn. இந்த 2 எல்லாமே பிலாங்ஸ் டு இது rn அப்படிங்கிறதுல இருக்கும். தட்ஃபோர் இதில் n டேர்ம்ஸ் இருக்குது. தட்ஃபோர் இது rnங்கிறதுல இருக்கும். இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணலாமா? ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கான எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருக்காங்க. கணக்குலேயே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிஷன் அப்படின்னா இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மும் இதில் உள்ள ஃபஸ்ட் டேர்மும் சேர்ந்து ப்ளஸ் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கணும். இதில் உள்ள செகண்ட் டேர்ம் ஆட் ஆகி ஒரு செகண்ட் டேர்மாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, அடிஷனும் கொடுத்துருக்காங்க, வெக்டார் அடிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. தட்ஃபோர் இதை வச்சு தான் நம்ம இப்போ நேரடியாகவே போட போகிறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இப்போ என்ன வரும், x1 x2 up to xn ப்ளஸ் y1 y2 up to yn which is equal to என்ன ஆன்சர் வரும், x1 plus x2 x1 plus y1 இங்கே உள்ள செகண்ட் டேர்ம் ப்ளஸ் இங்கே உள்ள செகண்ட் டேர்ம், அப்போ x2 plus y2 up to etc. இங்கே உள்ள லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் இங்கே உள்ள லாஸ்ட் டேர்ம் என்னது, xn plus yn. ஓகே, புரிஞ்சுட்டா? xn plus yn வரைக்கும் புரிஞ்சுட்டா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், x1ங்கிறது ஆறில் இருக்குது, இது ஒரு ரியல் நம்பர், x2ங்கிறது ரியல் நம்பர். தட்ஃபோர் இந்த ரியல் நம்பரையும் இந்த ரியல் நம்பர், 2 ரியல் நம்பரை கூட்டினா அதுவும் கண்டிப்பாக ஒரு ரியல் நம்பராக தான் இருக்கும். 2 ரியல் நம்பரை கூட்டினா அதுவும் கண்டிப்பாக ஒரு ரியல் நம்பராக தான் இருக்கும். தட்ஃபோர் இது பிலாங்ஸ் டு எதில் கண்டிப்பாக இருக்கும், நம்ம கணக்கு என்ன டெஃபைன் பண்ணியிருக்கோம், r பவர் n ஈக்குவல் டு இது சொல்லி ஒரு இது ப்ரூஃப் பண்ணி இது வச்சுருக்கோமா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸில் உள்ள எலமெண்ட், அதாவது இந்த r பவர் n உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஆறில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ x1ங்கிறது ஆறில் இருக்குது, x2ங்கிறது ஆறில் இருக்குது. தட்ஃபோர் ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய எலமெண்ட்டும் கண்டிப்பாக ஆறில் இருக்கும். இதெல்லாம் ஆறில் இருந்துச்சு அப்படின்னா இது மொத்தமாக இதில் இருக்கும், r பவர் n இருக்கும். ஸோ நம்ம 2 எலமெண்ட் r பவர் n எடுத்துக்கிட்டோம். அந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அதுவும் r பவர் n இருக்குது. தட்ஃபோர் ஹென்ஸ் த க்ளோசர் ஆக்சியம். அப்போ க்ளோசர் ஆக்சியத்தை அது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன செய்வோம், அசோசியேட்டிவ் ஆக்சியம். அசோசியேட்டிவ் ஆக்சியம் பண்ணுவோமா?
கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அசோசியேட்டிவ் ஆக்சியமை ஆர் பவர் என் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. நீங்கள் கிளியர்லின்னு சொல்லி எழுதினாலும் சரி, மூணு தான் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணாலும் சரி, 3 தான் எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதில் நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதியிருந்தேன். கிளியர்லி ஆர் பவர் என் கமா ப்ளஸ் இஸ் satisfies the associative ஒருவேளை இது எனக்கு புரியலை, எனக்கு அசோசியேட்டிவ் ஆக்சியம்னா என்னன்னே தெரியலை அப்படின்னீங்கன்னா போன வீடியோவில் நான் இதே மாதிரி 2 எலமெண்ட்டுக்கு, அதாவது ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் 2க்கு நான் இதை எடுத்து ப்ரூஃப் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அசோசியேட்டிவ் ஆக்சியம் முடிச்சாச்சா? இப்போ தேர்ட் ஒன் என்னென்னா ஐடென்டிட்டி நம்மளுக்கு தேவை. ஐடென்டிட்டி எலமெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் அடிஷன்னாலே 0வாக தான் இருக்கும். இப்போ இதில் n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n ஜீரோஸ் போட்டுக்கிட வேண்டியதான். x1, x2, x3 அப் டு xn ப்ளஸ் 0, 0, 0, அப் டு 0 விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஆட் பண்ண என்ன தான் வரும்? x1, x2, x3 அப் டு xn தான் வரும். கரெக்டாக? இது ப்ளஸ் 0 இது. தட் ஃபார் x2 ப்ளஸ் 0 x2, x3 ப்ளஸ் 0 x3. அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சிடலாம்? 0, 0 அப் டு 0 ப்ளஸ் x1, x2, அப் டு xn. 2 ஆட் பண்ணால் என்ன தான் வரும்? 0 ப்ளஸ் x1 ஈக்குவல் டு x1, 0 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு x2, அப் டு எது வரைக்கும் இருக்கும்? xn வரைக்கும் இருக்கும். தட் ஃபார் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ தட் ஃபார் எதுங்கிறதுல ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கும்? 0, 0, அப் டு 0 இஸ் அன் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் ஆர் பவர் என். ஆர் பவர் என்னோட இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது? 0, 0, 0, 0, 0 அப் டு 0 n டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுட்டா? அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன தெரிஞ்சுட்டா? எந்த ஒரு டேம் எடுத்துக்கிட்டாலும் அது கூட நம்ம எதை நம்ம ஆட் பண்ணால் அதே டேம் வருமோ அதை நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட்னு சொல்லுவோம். இங்கே 0, 0, 0ங்கிறது தான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இன்னும் ஒன்று என்ன பார்க்கணும்? குரூப்புன்னு சொல்கிறதுக்கு நம்ம இன்னும் ஒன்று என்னது பார்க்கணும்? பேலன்ஸு இன்வெர்ஸ் ஆக்சியம் பார்க்கணும். இன்வெர்ஸ் ஆக்சியம்னா நம்ம ஏதாட்டி அதாவது ஒரு டேமும் அதுக்குள்ளே இன்வெர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டேமையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ரேஷன். இப்போ இதில் ஆடுங்கிறதுனால நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஐடென்டிட்டி அதாவது 0, 0 வந்துச்சோ அதை நம்ம இன்வெர்ஸ் எலமெண்ட் சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் x1, x2, அப்படி சொல்லி நான் xn வரைக்கும் எழுதிக்கிடுதேன். இப்போ இது எனக்கு 0ன்னு வரணும். அப்போ நான் எதை ஆட் பண்ணால் மட்டும்தான் 0 வரும்? -x1, -x2, அதை ஆட் பண்ணால் மட்டும்தான் 0 வரும். தட் ஃபார் -x1, -x2, அப் டு -xn விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணுங்கள். x1 -x1 0, x2 -x2 0, அதேமாதிரி xn -xn 0. தட் ஃபார் 0, 0, 0 அப் டு 0 இருக்கும். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -x1, -x2, up to -xn plus x1, x2, up to xn. இப்படி இருக்குது. 2 ஆட் பண்ணுங்கள். -x1 + x1 0, அதேமாதிரி எல்லாமே 0 வந்துடும். தட் ஃபோர் 0, 0, 0 இப்படி போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டு 0 இருக்கும். தட் ஃபோர் இதில் போய் இன்வெர்ஸ் ஆஃப் இதுக்குள்ளே இன்வெர்ஸ் என்னன்னு கேட்டால் இது. தட் ஃபோர் -x1, -x2, up to -xn is an inverse of எதுக்கு இன்வெர்ஸு? x1, x2, up to xn. அதுக்கு இதான் இன்வெர்ஸு. இதுவும் கண்டிப்பாக இதில் இருக்கும். பிலாங்ஸ் டு ஆர் பவர் n. ஏன்னா இதில் n டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது n டேர்ம்ஸ் இருக்குது, அதுவும் ப்ராக்கெட்டில் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது -x ஒரு xn அப்படிங்கிறது இதுவும் ரியல் நம்பர் தானே. மைனஸில் இருந்தால் அதுவும் ரியல் நம்பர் தானே. தட் ஃபோர் இது ரியல் நம்பராகவும் இருக்குது. தட் ஃபோர் இது ஆர் பவர் n இருக்கும். இப்போ குரூப்புங்கிறது சொல்லியாச்சு. இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னால் மட்டும்தான் அது எபெலியன் குரூப் சொல்ல முடியும். அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இப்போ சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ 5th ப்ராப்பர்ட்டி என்னது? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதையும் சொல்லிடலாமா? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? எதாட்டி ஒரு நம்ம எதை எபிலியன் குரூப்புன்னு சொல்லணுமோ அதில் உள்ள எதாட்டி 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம இன்டர்சேஞ்சிங் பண்ணி அந்த ஆப்ரேஷனை நம்ம
ஆப்ரேஷன் நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரே ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுதுன்னு சொல்லுவோம். இப்போ 2 எலமெண்ட் எடுத்துக்கலாமா, என்னதெல்லாம் x1, x2 up to xn, இன்னொன்று என்னது y1, y2, up to yn. இந்த 2 எலமெண்ட்டும் எதில் இருக்குன்னு தெரியும், r⁴n இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, 2 எலிமெண்ட் ஆட் பண்ணுவோமா. அப்போ x1, x2 up to xn plus y1, y2, up to yn, which is equal to என்ன வரும், x1 plus x2 y1 plus y2 up to x1 plus y1 x2 plus y2 xn plus yn சொல்லி வருமா. இப்போ இதுவும் ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர். இப்போ 2ங்கிறது ஒரு ரியல் நம்பர் ப்ளஸ் 7ங்கிறது ஒரு ரியல் நம்பர். 2 + 7ங்கிறத ரியல் நம்பருங்கிறதுனால இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ x1 ரியல் நம்பர், y1 ரியல் நம்பர். தட் ஃபார் இதை y1 + x1 எழுதிக்கலாம், இதை y2 + x2 எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை yn + xn சொல்லி எழுதிக்கிடலாம். இப்போ இதை மாதிரி பிரிச்சிடலாமா, பிரிச்சிருங்க. y1, y2, up to yn plus x1, x2, up to xn, which is equal to இந்த 2 டேர்ம் தானே நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது கேபிட்டல் பின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோங்க. இங்கே என்ன வந்திருக்கு, பிஏன்னு வந்திருக்கு. தட் ஃபோர் கம்யூட்டேட்டிவ் இதுவும் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிட்டு. தட் ஃபோர் r⁴n, ப்ளஸ் இஸ் அன் அபேலியன் குரூப். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அபேலியன் குரூப்புங்கிற வரைக்கும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பார்ட்டு தான் முடிச்சிருக்கோம், இதோட சம் நம்மளுக்கு முடியல. இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 4 கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லணும். என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அப்படிங்கிறத போன வீடியோ, அதாவது போன ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணோம், அதுவும் அந்த டெஃபினேஷனும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதை நம்ம சொல்ல முடியும். ஓகே, அந்த 4 ப்ராப்பர்ட்டி என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். அந்த 4 இது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும்னா என்னதெல்லாம் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும், யூன்ட்டு ஒரு எலமெண்ட்டும் வீன்ட்டு ஒரு எலமெண்ட்டும் நம்ம எதில் எடுப்போம், யூங்கிற எலமெண்ட்டையும் பிங்கிற எலமெண்ட்டையும் எதில் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா நம்ம எதை வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லி சொல்லணுமோ அதில் எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து தான் ஆல்ஃபாங்கிற ஒரு எலமெண்ட்டையும் பீட்டாங்கிற எலமெண்ட்டையும் எதில் எடுத்துக்கிடுவோம், எதை நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுதோமோ அதில் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் நான் என்ன சொன்னேன், வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது r⁴n, ஃபீல்டுன்னு சொல்லக்கூடியது ஓவர் கூட இருக்க வார்த்தை, ஓவர் கூட இருக்கக்கூடிய ஒரு லெட்டர், ஸோ ரியல் நம்பர். ஓகேவா, அப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரியல் நம்பராக இருக்கும், யூவிங்கிறது நம்ம r⁴nல எடுத்துக்கிட்டோம். அப்போ யூங்கிறத எப்படி எடுத்துக்கலாம், x1, x2, x3, up to xn belongs to r⁴n இருக்குமா. அதேமாதிரி விங்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம், y1, y2, up to yn belongs to r⁴n எடுத்துக்கலாமா. ஆல்ஃபாங்கிறதும் பீட்டாங்கிறதும் ஒரு கான்ஸ்டன்ட் தான், இதுதான் நம்ம ஸ்கேலார்ஸ், இதுதான் நம்ம ஸ்கேலார்னு சொல்லுவோம், இது வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ இஸ் கான்ஸ்டன்ட்டு, ஸோ அது வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓகே, 4 கண்டிஷன் இப்போ சொல்லணும்னு சொன்னோம்னா அந்த 4 கண்டிஷன் என்னதெல்லாம், ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, ஆல்ஃபா இன்ட்டு u + v ஈக்குவல் டு ஆல்ஃபா u + ஆல்ஃபா b. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லணும். இதில் யூவிலாம் எதில் இருக்குங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம நேராகவே நம்ம ஆன்சர் நேரடியாகவே நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஓகே, 4 கண்டிஷன் என்ன தான் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லணும். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூ. தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லணும், நம்ம ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூன்னு சொல்லணும். ஃபோர்த் கண்டிஷன் என்ன சொல்லணும், 1u ஈக்குவல் டு யூன்னு சொல்லணும். இதில் யூங்கிற எலமெண்ட்லாம் இது, விங்கிற எலமெண்ட்லாம் என்னதுங்கிறத நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாகவே நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஓகே, போயிடலாமா. ஃபஸ்ட் ஒன் சொன்னோமா, ஃபஸ்ட்டு அதாவது இதை ப்ரூஃப் பண்ணுவோமா. அப்போது ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி எடுத்துக்கிடுதேன். ஆல்ஃபா யூக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், இந்த இருக்குது இது. ஸோ x1, x2, up to xn ப்ளஸ் பிக்கு பதிலாக என்னது y1, y2, up to yn. கரெக்டாக, இதெல்லாம் நான் டெஃபினிஷனில் இருந்தால் எழுதுகிறேன். புதுசாக இதுவுமே நான் கண்டுபிடிச்சலாம் எழுதலை, டெஃபினிஷனில் இருக்குது. டிஃபைன்டு பை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் கணக்கிலேயே. ஸோ இது ஆல்ஃபா இன்ட்டு இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம், இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் அதான டெஃபினிஷனில் இருந்துச்சு. தட் ஃபார் x1, y1, x1 + y1, அதுமாரி x2 + y2, x3 + y3 up to xn + yn வரைக்கும் இருக்குமா. அதே மாதிரி இன்னொன்று அதே டெஃபினேஷனில் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு ஸ்கேலார் வெளியே இருந்துச்சு அப்படின்ட்டு உள்ளே இதே மாதிரி இருந்துச்சுன்னா இதை கொண்டு ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாமா. தட் ஃபார் ஆல்ஃபா இன்ட்டு x1 + y1
ஆல்ஃபா இன்ட்டு x2 ப்ளஸ் y2 ஆல்ஃபா இன்ட்டு x3 ப்ளஸ் y3 கமா அப் டு ஆல்ஃபா இன்ட்டு xn ப்ளஸ் yn சொல்லிடலாமா? இப்படி தானே இருக்கும், கரெக்டாக அதே மாதிரி இப்போ ஆல்ஃபாவை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா x1 ப்ளஸ் ஆல்ஃபா y1 கமா ஆல்ஃபா x2 ப்ளஸ் ஆல்ஃபா y2 கமா ஆல்ஃபா x3 ப்ளஸ் ஆல்ஃபா y3 கமா இதேமாரி இது வரைக்கும் ஆல்ஃபா xn ப்ளஸ் ஆல்ஃபா yn பண்ணிக்கலாமா? இப்போ அந்த டேர்ம்ஸ்லாம் தனித்தனியாக பிரிச்சிடலாமா நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி? தட் ஃபோர் ஆல்ஃபா x1 கமா ஆல்ஃபா x2 கமா ஆல்ஃபா x3 கமா அப் டு ஆல்ஃபா xn ப்ளஸ் ஆல்ஃபா y1 கமா ஆல்ஃபா y2 கமா ஆல்ஃபா y3 கமா அப் டு ஆல்ஃபா yn. ஓகேவா? இப்போ பிரிச்சாச்சு, சரி இதில் ப்ளஸ் தான். இப்போ என்ன செஞ்சிடலாம், இந்த டேர்ம் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? ஆல்ஃபாங்கிறது காமனாக இருக்கும். அப்போ ஆல்ஃபாவை வெளியே எடுத்துடலாம். இப்போ x1 கமா x2 கமா x3 அப் டு xn இருக்கும். இங்கே அதே மாதிரி ஆல்ஃபா காமனாக எடுத்துடலாமா? y1 கமா y2 கமா அப் டு yn வரைக்கும் இருக்கும். இதைத்தான் நம்ம கணக்கில் என்னன்னு சொல்லி எடுத்திருந்தோம்? யூன்னு சொல்லி எடுத்திருந்தோமா? இந்த இருக்கா மேலே இருக்கா யூன்னு சொல்லி எடுத்திருந்தோமா? அப்போ ஆல்ஃபா யூ ப்ளஸ் அதே மாதிரி இது ஆல்ஃபா இன்ட்டு இதை என்ன சொல்லிடலாம்? வீண் தானே கணக்கில் எடுத்திருந்தோம். ஸோ வீண் சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா பின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஓகே, இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாமா? செகண்ட் கண்டிஷன் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ ஈக்குவல் டு அது என்ன கொண்டு வரணுங்கிறத நம்ம மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நேரடியாக கொண்டு போயிடலாம். தட் ஃபார் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஸோ இது மொத்தமாகவே ஒரு கான்ஸ்டன்ட் தான். அங்கே ஆல்ஃபான் இருந்துச்சா அதே மாதிரி இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. யூக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? x1 கமா x2 கமா அப் டு xn எழுதிடலாமா? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறத ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? தட் ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு x1 கமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு x2 கமா அப் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு xn. கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஆல்ஃபா x1 ப்ளஸ் பீட்டா x1 கமா ஆல்ஃபா x2 ப்ளஸ் பீட்டா x2 கமா ஆல்ஃபா xn ப்ளஸ் பீட்டா xn. ஓகேவா? இப்போ இதை தனித்தனி டேர்மாக பிரிச்சிடலாமா? அதாவது ஆல்ஃபா x1 கமா ஆல்ஃபா x2 கமா அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதி. தட் ஃபோர் இப்போ பிரித்து எழுதினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா இன்ட்டு x1 கமா x2 கமா அப் டு xn ப்ளஸ் பீட்டா இன்ட்டு x1 கமா x2 கமா அப் டு xn கிடைக்குமா? தட் ஃபோர் இதை என்ன சொல்லிடலாம்? ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா பின்னு சொல்லிடலாமா? இதான நம்ம சரி பீட்டா இங்கே பீட்டா இருக்கிறதுனால பீட்டா பின்னு சொல்லிடலாமா? ஸோ இதான நம்ம செகண்ட் கண்டிஷனில் ப்ரூஃப் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா பின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஒன் எடுத்துக்கலாமா? தேர்ட் ஒன் நம்ம என்ன சொல்லணும்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூ ஈக்குவல் டு என்ன கொண்டு வரணுங்கிறத கொண்டு வருவோம். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா யூவா? ஸோ பீட்டா இன்ட்டு யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? x1 கமா x2 கமா அப் டு xn போட்டுக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா x1 கமா பீட்டா x2 கமா அப் டு பீட்டா xn வருமா? விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபாவை கொண்டு போய் அதேமாதிரி உள்ள மல்டிபிள் பண்ணிடலாமா? ஆல்ஃபா பீட்டா x1 கமா ஆல்ஃபா பீட்டா x2 கமா அப் டு ஆல்ஃபா பீட்டா xn. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறதெல்லாம் கான்ஸ்டண்ட்டு. ஸோ அதை நான் அப்படியே வெளியே எடுத்துடலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு x1 கமா x2 கமா அப் டு xn வரைக்கும் இருக்குமா? தட் ஃபார் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு இந்த இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? யூ போட்டுடலாம். இதானே நம்ம யூன்னு சொல்லி எடுத்திருந்தோம். ஸோ யூ போட்டேன். தட் ஃபார் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூன்னு எடுத்தால் எனக்கு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூன்னு சொல்லி கிடச்சிட்டு. தட் ஃபார் தேர்ட் கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. ஃபோர்த்து கண்டிஷன் எடுத்துக்கலாமா? ஃபோர்த்து கண்டிஷன் 1u ஈக்குவல் டு 1 இன்ட்டு யூக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? x1 கமா x2 கமா அப் டு xn வரைக்கும் போட்டுடலாமா? இப்போ 1 கொண்டு ஒவ்வொரு கூடையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 இன்ட்டு x1 கமா 1 இன்ட்டு x2 கமா அப் டு 1 இன்ட்டு xn. தட் ஃபோர் x1 கமா x2 கமா
அப் டு அதே எக்ஸ்என் தான். ஒன்றை கொண்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு அதே தானே கிடைக்கும். தட் ஃபோர் இதான் யூன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமா. தட் ஃபோர் 1u ஈக்குவல் டு யூ. தட் ஃபோர் சாட்டிஸ்ஃபைங் த ஆல் கண்டிஷன்ஸ். தட் ஃபோர் ஆர் பவர் என் இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ள அவ்வளோ கண்டிஷன் வந்துட்டான். அதாவது எபிலியன் குரூப்புன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்போ உள்ள 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிட்டு தட் ஃபார் ஆர் பவர் என் இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் வெக்டார் ஸ்பேஸ் அண்டர் த ஃபீல்டு ஆர். ஆறுங்கிறதுல ஆர் பவர் என்னங்கிறது வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிட்டு. ஓகே, இப்போ அதே மாதிரி சிமிலர்லி என்ன சொல்லிடலாம், லெட் எஃப்ங்கிற ஒரு ஃபீல்டில் எஃப் பவர் என்னங்கிறத இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம போன வாட்டி 6 எடுத்த இடத்துல இந்த வாட்டி எஃப்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. லெட் எஃப் பி எனி ஃபீல்டு. லெட் எஃப் பவர் என் ஈக்குவல் டு x1, x2 up to xn where xi belongs to f. In f power n define addition and scalar multiplication in above example. போன எக்ஸாம்பிளில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி இதுலேயும் டிஃபைன் பண்ணாங்க. அப்படின்னா இந்த எஃப்என்கிறதும் வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். எந்த ஃபீல்டை பொறுத்து, எஃப்ங்கிற ஃபீல்டை பொறுத்து இந்த எஃப் பவர் என்னங்கிறதும் வெக்டர் ஃபீல்டாக இருக்கும். நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதான் போன வாட்டி மாதிரியே சிமிலராக இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, எஃப்ங்கிற ஃபீல்டை பொறுத்து எஃப் பவர் என்னங்கிறது வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம், ஆறுங்கிற ஃபீல்டை பொறுத்து ஆர் பவர் என்னங்கிறது வெக்டார் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள எக்ஸாம்பிள் இப்போ தான் நான் உங்களுக்கு போன சம்மில் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெக்டார் ஸ்பேஸை நம்ம vn ஆஃப் v சஃபிக்ஸில் n ஆஃப் எஃப், அதாவது vn ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு தியரம் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம தியரம் பார்க்க போகிறோம். இந்த தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். ஸோ நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு தியரத்தை ரீட் பண்ணிக்கலாம். லெட் v be a vector space over a field f, then substitution 4 substitution இருக்கு. ஆல்ஃபா இன்ட்டு 0 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார், அதாவது பார் சொல்லி நோட் பண்ணிக்கலாம். ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப், அதாவது ஆல்ஃபாங்கிறது எப்போவுமே ஃபீல்டில் இருக்கும். 0 v equal to 0 vector for all v belongs to capital V. Minus alpha into v equal to alpha into minus v equal to minus alpha v. For all alphaங்கிறது fல இருக்கும், vங்கிறது capital Vல இருக்கும். alpha v equal to 0 பாராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று alpha equal to 0வாக இருக்கும், அப்படி இல்லாட்டி v equal to 0 பாராக இருக்கும், 0 வெக்டாராக இருக்கும். ஓகே, இது ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் ஒன்று எபிலியன் குரூப்பாக இருக்கணும். அந்த விங்கிறது அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். இன்னொன்று 4 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த 4 இது இந்த இருக்குது, அபிலியன் குரூப்பாக இருக்கும். அப்போ இந்த 4 இதையும் நம்மளுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். கரெக்டாக இந்த 4 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா இன்ட்டு 0 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணுமா. ஸோ நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். ஆல்ஃபா இன்ட்டு 0 வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 0 வெக்டார் எப்படி சொல்லலாம், 0 வெக்டார் ப்ளஸ் 0 வெக்டார்னு சொல்லலாமா. ஸோ 0 வெக்டார் ப்ளஸ் 0 வெக்டார்னு எழுதிக்கிடுதேன். இப்போ இதில் பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி, யூவிங்கிறதுலாம் வெக்டார் ஃபார்மில் இருக்கும், ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இருக்கும். ஸ்கேலாரு இது வெக்டார் எலமெண்ட்ஸ், இது ஸ்கேலார் எலமெண்ட். தட் ஃபார் இது ஆல்ஃபா, இது யூங்கிறது வெக்டார் ஃபார்ம் மாதிரி இருக்குது, இங்கே பிங்கிறது இதுவும் 0 வெக்டாருக்கு இது மாதிரி இருக்கா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வின்னு இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வின்னு எழுதலாம். இது எப்படி இது நான் கொண்டு வந்தேன், வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால. தட் ஃபோர் இங்கே ஆல்ஃபா இன்ட்டு 0 வெக்டார் ப்ளஸ் 0 வெக்டார் இருக்கா. அப்போ ஆல்ஃபா 0 வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா 0 வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, இதான் ஆல்ஃபா 0 வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 0 ஆல்ஃபா 0 வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா 0 வெக்டார். ஓகேவா. இப்போ இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன், இங்கே 5ன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ நான் இதை நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5ன்னு சொல்லிக்கிடுதேன். அப்போ இந்த 2 எலமெண்ட் எனக்கு எப்படி இருக்கணும், 5 ப்ளஸ் 0ன்னு இருக்கலாமா. இது கரெக்டு தான், ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவல் எலமெண்ட்லாம். தட் ஃபோர் இது 0வாக இருந்தால் மட்டும்தான், அதாவது 0 வெக்டராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். தட் ஃபோர் இது 0 வெக்டராக இருக்கணும். தட் ஃபோர் ஆல்ஃபா 0 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஏன்னா 0 வெக்டார் போட்டு பாருங்கள், 0 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் ப்ளஸ் 0 வெக்டார் முடிஞ்சிட்டு. ஆனால் நீங்கள் 0 வெக்டார் போடாமல் மற்ற எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இதை நம்ம சாட்டிஸ்ஃபைஸ் பண்ண முடியாது. அதனால் ஆல்ஃபா இன்ட்டு 0 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார், ஆல்ஃபா 0 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், 0 வெக்டாருங்கிறத
ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் 0 வெக்டார் ப்ளஸ் 0 வெக்டார். அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே இது ப்ளஸ் இது, அதாவது இங்கே 2 டேமை கூட்டினா எனக்கு அதே டேம் வருது அப்படின்னா அந்த டேம் எனக்கு கண்டிப்பாக ஜீரோ எலமெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். தட் ஃபார் இஸ் 0 வெக்டார். ஓகே, செகண்ட் ஒன் போகலாமா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 0v. நல்லா பார்த்துக்கோங்க, இதில் பார் இல்லை, அப்போது இது ஸ்கேலார் எலமெண்ட். ஓகேவா, இங்கே பார் இல்லை, தட் ஃபார் இது ஸ்கேலார் எலமெண்ட். இப்போ 0வை எப்படி எழுதிக்கலாம்? 0 + 0 எழுதிக்கலாமா? தட் ஃபார் இது என்னது? ஒரு ரியல் நம்பராக இருக்கலாம், ஒரு ஃபீல்டு எஃப்ல தானே இருக்குது. தட் ஃபார் இது கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 0ங்கிறத 0 + 0ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு வி. இப்போ இதில் பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூன்னு எழுதலாமா? தட் ஃபார் இது ஆல்ஃபா மாதிரி இருக்குது, இது பீட்டா மாதிரி இருக்குது, இது யூ மாதிரி இருக்குது. தட் ஃபார் ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூன்னு எழுதலாமா? தட் ஃபார் போன வாட்டி சொன்ன மாதிரியே தான் 0v ஈக்குவல் டு 0 பார். போன வாட்டி சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக 0 வெக்டாராக மட்டும்தான் இருக்க முடியும். தட் ஃபார் 0v ஈக்குவல் டு 0 பார். தட் ஃபார் செகண்ட் ப்ரூஃப் முடிஞ்சுட்டா. நான் எதுலேருந்து கொண்டு வரேங்கிறதையும் இங்கே பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதில் கிவன் சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரிதான். கிவன் vn ஆஃப் f, v ஆஃப் n, அதாவது வெக்டர் ஸ்பேஸ்னால் இப்படி தான் நோட்டேட் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருந்தோம்னா, தட் ஃபார் இப்படி நான் நோட்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ட் ஒன் எனக்கு இந்த கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தேர்ட் ஒன் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வி ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ஆல்ஃபா பின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்கு இதில் கிடச்சிருக்க ரிசல்ட்டை எடுத்துக்கிடுதேன். என்ன போட்டுக்கலாம்? 0 வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 0 வெக்டார் சொல்லலாமா? இதான ஃபஸ்ட் இதில் ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ நான் ஆல்ஃபா இன்ட்டு 0 வெக்டாருக்கு பதிலாக என்ன செய்தேன் அப்படின்னா v ப்ளஸ் மைனஸ் வின்னு சொல்லி போட்டுக்கிடுதேன். இது வெக்டார் ஃபார்ம் தானே, தட் ஃபார் நான் பார்லாம் மென்ஷன் பண்ணல, வெக்டார் உங்களுக்கே தெரியும். ஓகேவா, v ப்ளஸ் மைனஸ் வின்னு சொல்லி போட்டுக்கிடுதேன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக என்ன தான் வரும்? 0 வெக்டார் தான் வரும். ஸோ நான் அந்த 0 வெக்டாரை இப்படி மாற்றி எழுதியிருக்கேன், வேறு ஒரு இதுவும் மாற்றலை, சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆல்ஃபா வி ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வின்னு சொல்லலாமா? தட் ஃபார் 0 வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வின்னு எனக்கு கிடச்சிருக்கு. தட் ஃபார் நான் இதை இங்கோடி வச்சுக்கிட்டேன், இதை இங்கோடி கொண்டு போயிருந்தேன். தட் ஃபார் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வி, இந்த டேம் அங்கேயே வச்சுருக்கேன், இந்த டேம் இங்கோடி கொண்டு போயிருந்தேன். அப்போ இது என்னவா போவோம்? மைனஸில் போமா? தட் ஃபார் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வி. அவ்வளோதான், இது 1. ஓகேவா, இது 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் செகண்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். செகண்ட் ரிசல்ட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? இங்கே செகண்ட் ரிசல்ட் இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? 0 பார் ஈக்குவல் டு 0 இன்ட்டு வி தானே நம்ம செகண்ட் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, இப்போ இந்த 0க்கு பதிலாக 2 கான்ஸ்டண்ட்டை நம்ம ஆட் பண்ணால் இந்த 0 வரும். இது நான் வெக்டர் ஆட் பண்ணால் 0 வெக்டார் வரும், 2 கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் 0 வரும். தட் ஃபார் ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஒரு வெக்டார் வி. இப்போ அதை மாதிரி மல்டிபிள் பண்ணலாமா? ஆல்ஃபா வி ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி. கரெக்டாக? தட் ஃபார் இந்த மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி அப்படி இப்போ என்ன செஞ்சிடலாம்? 0 வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வின்னு சொல்லி வருமா? இந்த மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வியை அப்படி வச்சுக்கிடுவோம். மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி அப்படி வச்சுக்கலாம். இந்த மைனஸ் ஆல்ஃபா வி எப்படி வச்சுருக்கேன்? இப்போ இதுவும் கூட போவோம், எப்படி போவோம்? நெகட்டிவாக போவோம். தட் ஃபார் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா வி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். தட் ஃபார் இந்த 1 and 2ல் இருந்து அந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு நேரடியாக கிடச்சிரும். 1 and 2ல் இருந்து அந்த ரிசல்ட் எப்படி எழுதிடலாமா? 1 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வின்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே நம்ம கணக்கு பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வின்னு ஒரு ரிசல்ட் வந்துட்டா. அடுத்து செகண்ட் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா வின்னு கிடச்சிதா? இங்கே பாருங்கள், மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா வின்னு சொல்லி கிடச்சிட்டா. இப்போ நம்ம 4th ஒன் மட்டும் பார்த்தா இந்த தியரம் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஓகே, 4th ஒன் நம்ம இப்போ எடுத்தாச்சு. 4th ஒன்னில் கிவன் எடுத்து கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கிவன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0 பாராக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0 பார் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அப்போ ஆல்ஃபா வி 0 பாராக இருந்துச்சுன்னா என்ன ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணணும்? ஒன்று ஆல்ஃபா 0வாக இருக்கணுமா, அல்லது அந்த விங்கிறது 0 வெக்டாராக இருக்கணும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0 வெக்டார்னு அவனே கொடுத்துட்டான். இப்போ ஒன்று இதாக இருக்கணும், இல்லை இதாக இருக்கணுமா? தட் ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு
0 ஆல்ஃபாக்கு பதிலாக இப்போ நான் 0 போட்டு பார்ப்போமா நம்மளுக்கு இதாக இருக்கணும் இல்லை இதாக இருக்கணும் கொடுத்துருக்காங்களா தட் ஃபார் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 போடுவோம் ஆல்ஃபாக்கு 0 போட்டால் என்ன வரும் 0 இன்ட்டு பி ஈக்குவல் டு 0 பார் ஃபஸ்ட் ரிசல்ட் படி எனக்கு ப்ரூஃப் ஆகிட்டு ஓகே இப்போ இது கேஸ் 1 இப்போ கேஸ் 2ல் நான் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி எடுக்கேன் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தேன்னா ஆல்ஃபா இன்வெர்ஸ் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ ஆல்ஃபா எனக்கு 0வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஆல்ஃபா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது ஏன் ஆல்ஃபா இன்வெர்ஸ்னால் 1/0ன்னு வந்துடலாம் தட் ஃபார் 1/0ங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகாது அப்போ ஆல்ஃபாங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா இன்வெர்ஸ் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த ஆல்ஃபா இன்வெர்ஸும் அந்த ஃபீல்டில் தான் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் லாஸ்ட் கண்டிஷன் ஒன்று பார்த்துருக்கோமா அதாவது u ஈக்குவல் டு 1uன்னு சொல்லி பார்த்துருக்கோமா அப்போ அதே மாதிரி b ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 1bன்னு சொல்லலாமா தட் ஃபோர் இந்த 1க்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம் 1ங்கிறதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம் ஆல்ஃபா இன்வெர்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா போட்டுடலாமா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் பவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா பவர் 0 வரும் தட் ஃபோர் உங்களுக்கு கேன்சல் ஆகி அதே பிங்கிற டைம் தான் கிடைக்கும் தட் ஃபோர் இந்த 1க்கு பதிலாக நான் ஆல்ஃபா இன்வெர்ஸ் இன்ட்டு ஆல்ஃபாவை யூஸ் பண்ணியிருக்கேன் தட் ஃபோர் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா விக்கு பதிலாக இப்போ கண்டிஷன் 4 படி என்ன பண்ணிடலாம் இதை இப்படி மாற்றிடலாம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா விங்கிறது என்னன்னு சொல்லி கணக்கில் எடுக்க சொன்னாங்க 0 வெக்டார்னு சொல்லி எடுக்க சொன்னாங்களா தட் ஃபார் ஆல்ஃபா வெக்டார் ஆல்ஃபா இன்வெர்ஸ் இன்ட்டு 0 வெக்டார் தட் ஃபார் 0 வெக்டார் அப்போ ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் எனக்கு இது கிடைக்கும் 0 பார் கிடைக்கும் ஆல்ஃபா 0 இருந்தாலும் எனக்கு 0வாக கிடைக்கும் ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட் ப்ரூஃப் ஆயிரும் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0வாக எடுத்தோம் அப்படின்னா b ஈக்குவல் டு எனக்கு கண்டிப்பாக 0 பாராக இருக்கும் இப்போ இதை எடுத்தால் எனக்கு ப்ரூஃப் ஆயிரும் ஒரு வேளை இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது இருக்கும் இந்த ப்ரூஃப் பண்ணிட்டோமா என்ன செஞ்சுருக்கேன் ஆல்ஃபா b ஈக்குவல் டு 0 பாருங்கிறத கணக்கில் கொடுத்துருக்காங்க இதை நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நான் இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன் தட் ஃபோர் 0 இன்ட்டு b ஈக்குவல் டு 0 பார் கண்டிப்பாக இருக்கும் நம்ம செகண்ட் கண்டிஷன்லேயே பார்த்தாச்சு ஓகேவா அதனால் கண்டிப்பாக இருக்கும் இப்போ அதுக்கடுத்து என்ன சொல்லுதோம் இப்போ ஆல்ஃபா 0 இல்லை ஆல்ஃபா 0 இல்லைனா இப்போ இந்த கண்டிஷன் கண்டிப்பாக வரணும் நம்மளுக்கு வருதான்னு பார்த்துடலாமா இப்போ ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0னா ஆல்ஃபா இன்வெர்ஸ் கண்டிப்பாக அந்த டைமில் இருக்கும் ஆல்ஃபா 0வாக இருந்தால் இருக்காது ஆல்ஃபா இன்வெர்ஸ் கண்டிப்பாக அந்த டைமில் இருக்கும் இப்போ யூ நம்ம வந்து 4th கண்டிஷனுக்கு என்ன பார்த்துருக்கோம் 1u ஈக்குவல் டு யூவா அதே மாதிரி 1u ஈக்குவல் டு யூ அதே மாதிரி b ஈக்குவல் டு இப்போ என்ன சொல்லலாம் 1bன்னு சொல்லலாமா யூக்கு என்ன தான் உண்டோ அதே மாதிரி எல்லாமே விக்கு உண்டுல தட் ஃபோர் b ஈக்குவல் டு 1 இன்ட்டு பின்னு சொல்லலாம் 1க்கு பதிலாக என்ன சொல்லலாம் ஒரு எலமெண்ட்டையும் அதுக்குள்ளே இன்வெர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் 1 வரும் தட் ஃபோர் அந்த எலமெண்ட் அண்ட் அதுக்குள்ளே இன்வெர்ஸை நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் எனக்கு இங்கே 1க்கு பதிலாக அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் தட் ஃபோர் இதை என்ன செஞ்சிடலாம் நம்ம ஸ்டெப் 3ல் உள்ள மாதிரி பிரிச்சுக்கிடுதேன் நம்மளுக்கு ஸ்டெப் 3ல் ஆன்சர் வந்திருக்கா இந்த மாடலில் இதை யூஸ் பண்ணி நான் பிரித்து எழுதிக்கிடுதேன் ஆல்ஃபா இன்வெர்ஸ் வெளியே இருக்குது இன்ட்டு ஆல்ஃபாவின்னு எழுதிக்கிடுதேன் ஆல்ஃபாவிங்கிறது தான் கணக்கில் 0 பார்னு சொல்லி எடுக்கவே சொல்லியிருக்காங்க நம்மளை ஸோ ஆல்ஃபாவிக்கு பதிலாக 0 வெக்டார் எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ஃபா இன்வெர்ஸ் இன்ட்டு 0 வெக்டார் ஈக்குவல் டு ஆல்சோ 0 வெக்டார் தட் ஃபோர் ஹென்ஸ் த தியரம் இந்த 4 தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க 1 வேர்ட் அளவுக்கு கூட இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணிடலாம் தேங்க்யூ இன்றைக்கி நடத்தின சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ